ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க. வாங்க இன்றைக்கி நம்ம தக்காளி புதினா சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது தேங்காய் எண்ணெய், பூண்டு 2 பல்லுங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், தேவையான அளவு உப்பு, ஒரு பல்லாரி, சின்ன சைஸ் தக்காளி 2ங்க, கருவேப்பில், ஒரு கைப்பிடி அளவு புதினாங்க. இதுக்கு நான் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறணுங்க. எண்ணெய் காஞ்சது நம்ம பல்லாரி நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கிற பல்லாரியும் கூடவே 2 பூண்டு, வரமிளகாய், கருவேப்பில் எல்லாம் போட்டுக்கலாமுங்க. நைஸாக அரிஞ்சிட்டோம்னா சீக்கிரம் வணங்கிருமுங்க. உப்பு கூடவே போட்டோம்னா அதுவும் சீக்கிரமாக வணங்குறதுக்கு சௌரியமாக இருக்குங்க. ஒரு கைப்பிடி புதினாங்க போட்டு எல்லாம் வணங்கினோன்னையும் தக்காளியும் போட்டுடலாங்க. எல்லாம் முக்கால்வாசி வணங்கினா போதுங்க, ரொம்ப வணங்க வேண்டாங்க. அது ஒரு சட்னி டேஸ்ட்டு இல்லாமல் போயிடும். முக்கால்வாசி வணங்கினா போதும். ஆற வச்சு அரைச்சிக்கலாமுங்க. இதுக்கு தண்ணி அவ்வளோக்கா தேவைப்படாது. தேவைன்னா கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. இந்த சட்னி தோசை, ஊத்தாப்பம், இட்லி, பணியாரம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இந்த சட்னி கொஞ்சம் காரம் வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எதுவுமே இஷ்டப்பட்டாதான் ஈஸி இல்லைங்களா? ஈஸின்னு சொல்லிடலாம், ஈஸியான சட்னின்னு. இஷ்டப்பட்டோம்னா எல்லாமே ஈஸி தான். நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.